500 நோட்டுக்கு சிக்கலா என்ற தலைப்பில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சட்டப்பூர்வமாக 500 நோட்டு செல்லுபடியாகும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் டிஜிட்டல் பணம் பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் நமது நாட்டில் ரூபாய் நோட்டுகளில் உச்ச மதிப்புடைய ரூபாய் 500 தான் இருக்குது. அதை புழக்கத்திலிருந்து படிப்படியாக திரும்ப பெற ரிசர்வ் வங்கி முடிவு செய்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவு வைரலாகி வருகின்றது. அது என்னவென்றால், அதில் வருகின்ற செப்டம்பர் 30 பின்னர் வங்கிகள் தங்களது 75% ஏடிஎம் இயந்திரங்களில் ரூபாய் 500 விநியோகத்தை நிறுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது என்று ஒரு செய்தி வெளியாகிருக்கின்றது. 2026 ஆண்டு மார்ச் 31 தேதி ரூபாய் 500 விநியோகிக்கப்படாத ஏடிஎம்களில் எண்ணிக்கை 90% இருக்க வேண்டும் என்றும் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு மார்ச் 30 தேதிக்குள் ரூபாய் 500 விநியோகிக்கப்படாத ஏடிஎம்களில் எண்ணிக்கை 90% இருக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஏடிஎம் இயந்திரங்களில் 200 ரூபாய் 100 ரூபாய் மட்டுமே விநியோகிக்கப்பட இருக்கின்றது. எனவே கையில் வைத்திருக்கும் 500 நோட்டுகளை இப்போதிருந்தே பணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தகவல் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. இதனை மத்திய அரசு மறுத்துள்ளது. இது குறித்து மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கான பத்திரிகை தகவல் அலுவலக தகவல் சரிபார்த்து வெளியிட்ட பதிவில் இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டு வருகிறது. ரிசர்வ் வங்கி இதுபோன்ற உத்தரவு எதையும் பிறப்பிக்கவில்லை. சட்டப்பூர்வமாக 500 ரூபாய் நோட்டுகள் தொடர்ந்து செல்லுபடியாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். இது ஒரு போலியான நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 500 நோட்டெல்லாம் ஏடிஎம்மில் வரும், ஆனால் அதை இனிமேல் நிப்பாட்டிட்டு 200 100 தான் வரும்னு சொல்லி ஒரு போலியான தகவல் வந்திருக்கதா சமூக வலைத்தளங்களில் சொல்லப்பட்டு வருது. அதை உடனே ரிசர்வ் வங்கி மறுத்திருக்கு. அதனால் என்னப்பா நிம்மதியாக இனிமேலே 500 நோட்டு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இந்த போலியான பேக் நியூஸ் எல்லாம் தள்ளிட்டு தொடர்ந்து 500 ரூபாயை நாம் தொடர்ந்து செலவழித்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்று தான் இந்த தகவல் சொல்கின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள்.